வணக்கம். உங்கள் சிவா. இன்றைக்கி தேதி ஜூலை 8, 2025. இன்றைக்கி நான் ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் போட்ட ஒரு காணொளி பார்த்தேன். இந்த மாதிரி துபாயில் 23 லட்சம் இருந்ததுன்னா கோல்டன் விசா தர்றாங்க. நம்ம ஃபேமிலி இறந்தாலும் அந்த விசா வச்சு அவங்க இருந்துக்கலாம். அப்ளை பண்ணியிருக்கவங்க இறந்துட்டாலும் அவங்களோட ஃபேமிலி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது 2 கோடி அந்த மாதிரி இருந்த எக்ஸ்பென்சிவான கோல்டன் விசா இப்போ 23 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. இந்தியர்களுக்கும் பங்களாதேஷ்காரங்களுக்கும். இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க துபாயில்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். கோல்டன் விசானா என்ன, அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலை. இப்போ இதில் இருக்கிற உலக அரசியல் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எடுத்து சொன்னார் ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள். இந்த மாதிரி இங்கிலாந்தில் நம்ம ரெசிடெண்ட்டாக இருந்தோம்னா, ரெசிடெண்ட்டாக என்னென்னா நம்ம அங்கே டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆளாக இருந்தோம்னா நம்ம வெளிநாடுகளில் நம்ம எங்கேயாவது வேறு ஏதாவது வருமானம் வருதுன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணுமாமா. எடுத்துக்காட்டு நம்ம வீட்டு வாடகை நம்மளுக்கு 5 லட்சம் வருஷத்துக்கு வருதுன்னா அந்த வீட்டு வாடகை நம்ம இங்கிலாந்தில் ரெசிடெண்ட்டாக டேக்ஸ் பேராக இருந்தோம்னா அங்கே எனக்கு வருமானம் வருதுன்னு நம்ம இங்கே தாக்கல் செஞ்சு அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணுங்கிறத. இந்த 2 கருத்துக்களை இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுனால பல பேர் இங்கிலாந்துலேருந்து இப்போ மூவ் ஆகி வர்ற டெஸ்டினேஷன் துபாய் அந்த மாதிரியான இடங்கள். ஏன்னா மிட் ஈஸ்டில் டேக்ஸ் இருக்காது பெருசாக. அங்கேயே டேக்ஸ் போட மாட்டாங்க. வெளியூருக்கு கண்டிப்பாக டேக்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது துபாய் சொல்லவே வேண்டாம். நீங்கள் 2 கோடி ரூபா மதிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய வீடு, ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு அதெல்லாம் இருக்கிற மாதிரியான வீடுகள் கிடைக்கும். ஆனால் இந்தியாவில் அந்த அம்யூனிட்டிஸ் கிடையாது. ரெண்டு விதமான விஷயங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏன் இங்கிலாந்து இப்படி பண்ணுது, ஏன் துபாய் இப்படி பண்ணுதுங்கிறது என்னோட கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணங்கிற விஷயத்த யாரோ நம்ப வச்சு நம்ம பணத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ அந்த யாரோ இருக்காங்கள்ல, அந்த யாரோக்கு யாருக்கிட்ட என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கள மாதிரி இப்போ நிறைய பேர் உருவாகிட்டுருப்பாங்கள்ல, மிகப்பெரிய பணக்காரங்களா, அவங்கள கணக்கெடுக்கணும். அது சும்மா கணக்கெடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது யாருன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவங்கள பேர் எழுதி வச்சுக்கோங்க. இதே உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா எம்ப்ளாயி ஐடி கார்டு அது இதுன்னு போட்டு பண்ணி ஹெச்ஆர் மேனேஜர்னு வச்சு எவ்வளோ வரவு செலவு கணக்காகுதுன்னு பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் உருவாக்கின ஒரு சிஸ்டத்தை எத்தனை பேர் பயனடைஞ்சிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மேல் மட்டத்தில் உங்களுக்கு நெருக்கமாக யாரும் முதல்ல வர முடியாது. ஏன்னா நீங்கள் தான் பணத்தை உருவாக்கினாலேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது மூலமாக முன்னேறினவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யார், ஏன்னா அவங்களும் இப்போ 2-3 தலைமுறை தாண்டிட்டாங்க, 2-3-4 தலைமுறை தாண்டிட்டாங்க. இப்போ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இதையே புரிஞ்சுக்கிறதுக்காக உலக அரசியலில் வர ஹை லெவல் பிளான் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யூகேவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பிஆர் வாங்கிடலாங்க, ஐஎல்ஆர் வாங்கிடலாம். ஐஎல்ஆருங்கிறது எப்போனாலும் நீங்கள் யூகேக்குள்ளே இருந்துக்கலாம் தான் ஐஎல்ஆர். அதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி சுலபமாக வைக்கிறதுக்கு முக்கிய காரணமும் மிகப்பெரிய அறிவாளிங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள் நம்ம ஊரில் இருக்கணும்னு நினச்சி தான். இப்போ அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, யார் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இது. இப்போ இங்கிலாந்துலேருந்து நிறைய பேர் வெளியே கிளம்பி போவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் அவங்க வைக்கும் போதே தெரிஞ்சிருச்சு அவங்க ஊரில் யார் மிகப்பெரிய பணக்காரங்கிறது தெரிஞ்சிருச்சு. 2வது இந்த மாதிரி நாடுகளுக்கு பரவி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். இது மூலமாக மிகப்பெரிய பணக்காரங்க யார் இருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்கள நம்ம எப்படி நம்ம வச்சுக்கணும், பல பல என்ன சொல்கிறது கிளைகள் இது இருக்குது. நீங்களே உங்களோட இதை போட்டுக்கோங்க. இது நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே அவங்க விஷயத்தை தற்காத்துன்னு நினைப்பாங்க. வீடு வச்சுருக்கீங்க, எதுக்கு பூட்டு போடுறீங்க ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி? உங்கள் சத்தை தற்காத்துக்க தானே. பல விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்காக வெளியே திருடங்க இருக்காங்கன்றது கிடையாது. அதே மாதிரி உலகத்தில் தன்னை போல் மிகப்பெரிய பணக்காரங்க ஆகிறவங்கள தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இது. அப்படிங்கிறது உலக அரசியலில் என்னோட கண்ணோட்டம். நன்றி.